உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டவர் நம்ம எதிர்பார்ப்பது என்ன என்றனா, பிறருக்காக நம்ம ஜெபிக்கணும். பிறருக்காக பரிந்து பேசி ஜெபிக்கணும். இன்னைக்கு எத்தனை பேரு சபைக்கு வராங்க. அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. அவங்க வாழ்க்கையில எவ்வளோ தேவைகள் சந்திக்கப்படாம இருக்கு. அவங்க குடும்பத்தில எத்தனையோ பிரச்சனைகள் போய் கொண்டிருக்குது. சிலவங்க வியாதியில இருக்காங்க, சிலவங்க வறுமையில இருக்காங்க, சிலவங்க வேலை இல்லாம இருக்காங்க. வேலை நல்ல வருமானம் இல்லாம இருக்கிறாங்க. சிலவங்க பிசாசின் பிடியில இருக்காங்க, கட்டுகள்ல இருக்கிறாங்க. சிலவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, குணப்படாம இருக்கிறாங்க, பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, தரித்திரத்தில இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் யார் ஜெபிப்பா? நான் தான் ஜெபிக்கணும். நம்ம தான் ஜெபிக்கணும். கேட்டு யாராச்சும் வந்துட்டு போறாங்க அப்படின்னா, சகோதர சகோதரிகளே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி நான் ஜெபிக்கலாமான்னு கேட்கணும். அவங்க முகத்த பார்க்கும்போதே தெரியும். சிலவங்க ஆலயத்துக்கு வரலாம், என்ன பிரச்சனை வரலன்னு சொல்லி அவருக்காக ஜெபிக்கணும் நம்ம. எத்தனையோ பேருக்கு பிரச்சனை முடியாம தான் ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க. அவங்கள காமிக்க மாட்றாங்க அவங்க. வந்துட்டு சந்தோஷமா இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. அவங்கள கேட்டா தான் தெரியும். இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. ஆண்டவர் முதலாவது என்ன பண்ணாரு? பிசாசுல தான் விரட்டினாரு. நோய் வாய்ப்பட்டவங்கள, நோயில இருக்கவங்கள, வியாதியில இருக்கவங்க எல்லாத்தையும் குணமாக்குனார். திரள் கூட்டமான ஜனம் குணமாக்குனாரு. நாமும் ஆண்டவரை போல தான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். மற்றவங்களுக்காக பரிந்து பேசணும் ஜெபத்துல. மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது நம் தேவை ஆண்டவர் சந்திப்பார். நம்மளுக்கு எந்த வியாதியும் வறுமையும் வராது, எந்த பலவீனம் வராது. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையோட எசன்ஸ் ஆஃப் லைஃப். த வேல்யூ ஆஃப் லைஃப் பீயிங் எ கிறிஸ்டியன் இஸ் வி ஹவ் டு ப்ரே ஃபார் அதர்ஸ். எவ்வளவோ தேவைகள் இருக்கு. யாராச்சும் ஜெபிப்பாங்களா? யாராச்சும்? ஏன்னா இலவசமா ஆண்டவர் நம்மளுக்கு வல்லமையை கொடுக்குறார். நம்ம ஜெபிச்சா வல்லமை அவர் இறங்குவார். நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த சகோதரிக்கு ஜெபிக்கிறேன், இந்த சகோதரனுக்கு ஜெபிக்கிறேன், இந்த அம்மாவுக்கு ஜெபிக்கிறேன், இந்த அப்பாவுக்கு ஜெபிக்கிறேன், இந்த முதியோருக்கு ஜெபிக்கிறேன், இந்த இளைஞருக்கு ஜெபிக்கிறேன். இவங்க வியாதியிலிருந்து குணமாகட்டும், இவங்க வறுமை மாறட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், நோய் தீரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் கட்டாயம் நம்ம ஜெபத்தை மற்றவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களை வியாதியிலிருந்து குணமாக்குவார். எப்படிப்பட்ட பிசாசுகள் அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும், எந்த இன்ஃபர்மேஷன் இருந்தாலும், உள்ள பலவீனம் இருந்தாலும், டாக்டர்ஸ் எப்படிப்பட்ட ரிப்போர்ட்டை சொன்னா எல்லாத்தையும் கர்த்தர் குணமாக்கி அந்த ரிப்போர்ட்டை ஒன்றும் இல்லை, அது ரிப்போர்ட் ஒன்றும் இல்லை, அது பொய் சொல்லுதுன்னு சொல்லுவார் அவர். ஏன்னா நம்ம ஜெபிக்கும் போது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் கட்டாயம் அவர் மனம் இறங்குற தேவன், மனம் உருக்கமுள்ள தேவன். அதனால நான் பிரியமானவர்களே, சகோதர சகோதரிகளே, பார்த்து கொண்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, பிறருக்காக ஜெபிப்போம்.